வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் டிஸ்கஷன் 2023 சீரியஸ் போயிட்டு இருக்கு இல்லைங்களா? இன்னைக்கு என்ன கொஷின் பார்க்க போறோம்னா கொஷின் நம்பர் 7. The uncertainty in position and velocity of a particle are 10 power minus 10 meter and 5.27 into 10 power 24 meter second inverse respectively. Calculate mass of the particle h equal to 6.625 into 10 power minus 34 joules second. The question option A 100 gram, option B 200 gram, option C 150 gram, option D 250 gram. இப்போ இந்த கொஷின் எந்த பார்ட்ல இருந்து எடுத்திருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா யூனிட் 1 பிளாங்க் குவாண்டம் தியரியில இருந்து பிளாங்க் குவாண்டம் கான்ஸ்டன்ட் தான் எடுத்திருக்காங்க. அதுவும் ஸ்பெசிஃபிக்கா அன்சர்டனிட்டி பிரின்சிபல். அன்சர்டனிட்டி இந்த கீ பாயிண்ட்டை வச்சு நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம்னா அன்சர்டனிட்டி பிரின்சிபல் இருந்து எடுத்திருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கலாம். நமக்கு தெரியும் அன்சர்டனிட்டி பிரின்சிபல் என்ன சொல்லுதுன்னா it is impossible to calculate both position and momentum simultaneously. இது அந்த ஸ்டேட்மெண்ட். ஸோ அதில் நமக்கு என்ன ஈக்குவேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெல்டா எக்ஸ் டெல்டா பி கிரேட்டர் than or equal to h by 4 pi. வாட் இஸ் எக்ஸ்? டெல்டா எக்ஸ்ன்றது பொசிஷன் அண்ட் டெல்டா பின்றது மொமெண்டம். இந்த மொமெண்டத்தை நம்ம எப்படி சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாஸ் டெல்டா மாஸ் இன்ட்டு டெல்டா வின்னு கூட நம்ம இதை வந்து மென்ஷன் பண்ணலாம். ஓகேங்களா? இப்போ கொஷின் ரீட் பண்ணலாம். நம்ம கொஷின் பார்க்கும்பொழுதே நம்ம என்ன பண்ணணும்னா என்னென்ன கொடுத்துருக்காங்கன்றத ஐடென்டிஃபை பண்ணணும். அப்போ தான் நமக்கு ஈஸியாக அந்த கொஷின் அப்ரோச் பண்ணுறது நமக்கு தெரியும். ஓகேங்களா? த அன்சர்டனிட்டி இன் பொசிஷன் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க? பொசிஷன் அண்ட் வெலாசிட்டி ஆஃப் அ பார்ட்டிகல்ஸ் ஆர் 10 power minus 10 மீட்டர். அப்போ ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொசிஷன், தட் இஸ் டெல்டா எக்ஸ். ஓகே, அண்ட் தென் செகண்ட் 5.27 into 10 power 24. இது வந்து ஆக்சுவலாக இது கொஷின் இங்கே மைனஸ் கொடுத்துருந்துருக்கணும், இங்கேயும் மிஸ்டேக் இருக்கு. ஸோ 24 இருந்தால் தான் நம்ம கரெக்டான ஆன்சர் நமக்கு டிரைவ் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ இது என்னன்னு பார்த்தீங்கன்னா வெலாசிட்டி, தட் இஸ் டெல்டா வி மீட்டர் செகண்ட் இன்வர்ஸ் ரெஸ்பெக்டிவ்லி. Calculate mass of the particle h. நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா பிளாங்க் கான்ஸ்டன்ட் கொடுத்துட்டாங்க. வாட் தே ஹவ் ஆஸ்கிங் mass of the particle தான் நம்மள கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம டெல்டா எக்ஸ் இன்டூ டெல்டா பிக்கு பதிலாக நம்ம என்ன போடலாம்னா m இன்ட்டு டெல்டா வின்னு போடலாம், h பை 4 பை. ஓகே, கேட்டிருக்கிறது என்னன்னா நமக்கு மாஸ் தான் கேட்டிருக்காங்க. ஸோ தீஸ் ஆர் த டேர்ம்ஸ் ஆர் கோயிங் டு தட் சைட். அப்போ நம்ம மாஸ் மட்டும் வேணும்னா என்ன ஆகும்னா h பை 4 பை டெல்டா எக்ஸ் எல்லாம் என்ன ஆகிடும் டினாமினேட்டரில் வந்துடும், டெல்டா எக்ஸ் இன்ட்டு டெல்டா வி. ஓகே, ஃபைனல் ஈக்குவேஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த கொஷினுக்கு இதுதான் ஃபைனல் ஈக்குவேஷன். அப்போ இப்போ இங்கே நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த வேல்யூஸை சப்ஸ்டியூட் பண்ணிட்டு ஆன்சர் கொண்டு வரலாம். ஓகேங்களா? ஸோ ஆல்ரெடி வி நோ வாட் இஸ் பிளாங்க் கான்ஸ்டன்ட் வேல்யூ 6.626 into 10 power minus 34 ஜூல் செகண்ட் இன்வர்ஸ்லேயே மென்ஷன் பண்ணலாம். நான் லாஸ்ட் ப்ரீவியஸ் வீடியோலேயே நான் மென்ஷன் பண்ணியிருப்பேன். ஜூல் செகண்ட் இன்வர்ஸ்லேயும் மென்ஷன் பண்ணலாம், இல்லைன்னா கிலோகிராம் ஜூல் அதில் நம்ம என்ன பண்ணலாம்னா கிலோகிராம் மீட்டர் ஸ்கொயர்னு மென்ஷன் பண்ணலாம்னு சொன்னேன் இல்லைங்களா? ஸோ இது மாதிரி நம்ம சப்ஸ்டியூட் பண்ணலாம், எர்க்ஸில் கேல்குலேட் பண்ணலாம். ஸோ நம்ம கொஷினுக்கு ஏற்ற மாதிரி நம்ம என்ன பண்ணிக்கணும்னா அந்த யூனிட்ஸை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ ஐ எம் யூஸிங் இயர் கிலோகிராம். ஏன் நான் இங்கே கிலோகிராம் மீட்டர் ஸ்கொயர் யூஸ் பண்ணுறேன்னா இங்கே கிராம்ஸில் கொடுத்துருக்காங்க நம்மளோட ஆப்ஷன்ஸு. ஸோ அதனால் நான் என்ன பண்ணிக்கிறேன்னா இதில் ஜூல் செகண்ட் கன்சிடர் பண்ணாமல் கிலோகிராம் மீட்டர் ஸ்கொயரில் நான் எடுத்துக்கிறேன். ஓகேங்களா? அண்ட் தென் கிலோகிராம் மீட்டர் ஸ்கொயர் செகண்ட். ஓகே, இது இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா நான் இதெல்லாம் நான் கேன்சல் அவுட் பண்ணாதான் நமக்கு ஆன்சர் ஃபைனலாக கிராமில் வரும். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு 4 இன்ட்டு பையோட வேல்யூ 3.14 இன்ட்டு டெல்டா எக்ஸோட வேல்யூ எவ்வளோ கொடுத்துருக்காங்க? தட் இஸ் 10 power minus 10 மீட்டர் இன்ட்டு டெல்டா வியோட வேல்யூ எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 5.27 இன்ட்டு 10 power minus 24 சப்ஸ்டியூட் பண்ணினது நமக்கு கரெக்டான ஆன்சர் வரும். ஓகேங்களா? -24 என்ன கொடுத்துருக்காங்க? மீட்டர் செகண்ட் இன்வர்ஸ். ஓகே, இப்போ பாருங்க செகண்டுக்கும் செகண்ட் இன்வர்ஸ்க்கும் கேன்சல் ஆகிடும்.
தென் மீட்டருக்கும் மீட்டர் ஸ்கொயருக்கும் கேன்சல் பண்ணால் இங்கே ஒரு மீட்டர் இருக்குது இல்லையா, இங்கே ஒரு மீட்டர் இருக்குது. ஸோ இதுவும் என்ன ஆகிடும்னா கேன்சல் ஆகிடும். தென் இப்போ இதை பாருங்கள், -10 இருக்குது, இங்கே 24 இருக்குது. இதை நம்ம ஆட் பண்ணிக்கலாம் இல்லைங்களா. அப்போ -10ம் -24 ஆட் பண்ணனா என்ன ஆகும், 34 ஆகும். ஸோ இது வந்து டினாமினேட்டரில் மேலே போகும்போது +34 ஆகிடும். அப்போ இதுவும் இந்த பார்ட்டும் என்ன ஆகிடும்னா கேன்சல் ஆகிடும். இப்போ இதை ஞாபகம் வச்சுக்கிங்க எல்லாருமே. 8/4π இது வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். இந்த வேல்யூ நம்ம ஒவ்வொரு முறையும் போட்டுட்டு எல்லாத்துலேயும் மல்டிபிள் பண்ணி போடுறது நமக்கு சிரமமாக இருக்கும். நம்ம இதை என்ன பண்ணிக்கலாம்னா கான்ஸ்டன்ட் வேல்யூவை மைண்டில் ஸ்டோர் பண்ணிக்கிங்க. 0.527 இந்த h/4π. ஹெச்ன்றது பிளாங்க் கான்ஸ்டன்ட் வேல்யூ நமக்கு கான்ஸ்டன்ட்னு தெரியும். 4 பையோட வேல்யூ 3.14, இதுவும் நமக்கு கான்ஸ்டன்ட்ன்றது தெரியும். ஸோ இந்த வேல்யூ நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா மைண்டில் ஸ்டோர் பண்ணிக்கிட்டிங்கன்னா இந்த மாதிரியான சம் கொடுக்கும்போது எல்லாத்தையும் போட்டு மல்டிபிள் பண்ணிட்டு டைம் வேஸ்ட் பண்ண அவசியம் இருக்காது. ஓகேங்களா. அப்போது இந்த வேல்யூ நான் அப்படியே என்ன பண்ணிடுறேன்னா 6.626/4.314 பதிலாக நான் என்ன பண்ணிக்கிறேன் 0.527 போட்டுறேன். ஓகேங்களா. தென் இங்கே ரிமைனிங் என்ன இருக்குது, 5.27 இருக்குது. ஓகே. அப்புறம் இங்கே என்ன இருக்குது, கிலோகிராம் இருக்குது. பேலன்ஸ் எல்லாமே என்ன ஆகிடுதுன்னா கேன்சல் அவுட் ஆகிடுச்சு. ஓகேங்களா. ஸோ இப்போ பாருங்கள், இந்த வேல்யூஸ் எல்லாமே சேமாக இருக்குங்க இல்லையா. அப்போ நான் இதை கேன்சல் பண்ணேன்னா என்ன ஆகும், 0.1 கிலோகிராம்னு வரும். நமக்கு இங்கே கிலோகிராம்லேயே கொடுக்கல இல்லைங்களா. அப்போ நான் இந்த கிராம் கன்வெர்ட் பண்ணேன்னா என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 100 கிராம்னு வரும். ஓகே. ஸோ நம்மளோட ஆன்சர் எங்கே இருக்குது, 100 கிராம், ஆப்ஷன் ஏல இருக்குது. ஸோ இந்த 7th கொஸ்டினுக்குள்ள ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஏ ஆன்சர் தான் கரெக்டு. இங்கே மிஸ்டேக் என்ன பண்ணியிருக்காங்க, கொஷினில் வெலாசிட்டியில் மைனஸ் கொடுக்காம விட்டுட்டாங்க. ஸோ இந்த கொஷினுக்குமே ஸ்டார் கொஷின் வந்திருக்கு. ஓகேவா. இந்த ப்ரீவியஸ் இயர் கொஷின் 2023ல் ஒரு 11 மார்க் வந்து என்ன ஆகிடுச்சுன்னா ஸ்டார் கொஷினாகவே வந்திருந்தது. ஓகேங்களா. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.